அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, அற்புதமான வளர்பிறை பஞ்சமி இன்று அன்னை வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்ற உகந்த நேரம் மற்றும் தீபம் ஏற்றும் முறை மற்றும் பலன்கள் உங்களுக்காக இந்த ஆடியோவில் சொல்லப்படுகின்றது. அன்பான ஆன்மீக சொந்தங்களே, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இது பழமொழி. இப்பொழுது இன்னொரு புதுமொழி உள்ளது. என்ன தெரியுமா? ஆண் பிள்ளையை ஒழுக்கமாக வளர்த்தால் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக வளரும். உங்கள் வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருந்தால் இந்த வாசகத்தை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண் பிள்ளையை ஒழுங்காக வளர்த்தால் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக வளரும். இது புதுமொழி. அன்பான ஆன்மீக சொந்தங்களே, அற்புதமான நாள் 14/3/2024 பங்குனி 1 வியாழக்கிழமை. இன்று காரடையான் நோன்பு இருக்க உகந்த நாள். காரடையான் நோன்பு எப்படி இருக்கணும்னு நம்ம சேனலில் தெளிவாக ஆடியோக்கள் வழங்கப்பட்டுள்ளது. பின்பற்றுங்கள், அன்னையின் அருளை பெறுங்கள். இன்று காலை 7:02 மேலே பஞ்சமி திதி வருகின்றது. அற்புதமான வளர்பிறை பஞ்சமியாக வரக்கூடிய இன்று அன்னை வராகி தேவிக்கு பஞ்சமி தீபம் வீட்டில் ஏற்ற வேண்டும். பஞ்சமி தீபம் இன்று வீட்டில் ஏற்ற உகந்த நேரம் மாலை 6:30 மணியிலிருந்து 7:30. 6:30 மணியிலிருந்து 7:30க்குள்ள இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இந்த தீபம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள். எப்படி இந்த பஞ்சமி தீபம் ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சின்ன தகவல். இன்று நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் சார்பாக காரடையான் நோன்பை முன்னிட்டு சிறப்பு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே போல நாளை 15ஆம் தேதி கிருத்திகை மற்றும் சஷ்டி திதியை முன்னிட்டு அன்னதானத்திற்கு சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் குடும்பம் சார்பாக இந்த அன்னதானத்தில் பங்கெடுக்க டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. அதே போல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது. மனமிருந்தால் உதவுங்கள். இந்த பஞ்சமி தீபம் ஏற்றுவதற்கு அன்னையினுடைய படம் அல்லது சிலை கண்டிப்பாக வீட்டில் இருக்கணுமா அப்படின்னா, இருந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. தீபம் மட்டும் ஏற்றுங்கள் அன்னையை நினைத்து. எந்த இடத்துல இந்த தீபம் ஏற்ற வேண்டும்? பூஜை அறையில் இந்த தீபம் ஏற்ற வேண்டும். எப்படி இந்த தீபம் ஏற்ற வேண்டும்? ஒரு சிறிய தட்டு, அந்த சிறிய தட்டுக்கு மேலே வாசனை மலர்கள் பரப்பி அதற்கு நடுவே ஒரு விளக்கு. அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த விளக்கில் 3 இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வைத்திருக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை நோக்கி இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். அவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக நெய்வேத்தியமாக கலவை சாதம், நெய் சாதம் அல்லது ஏதேனும் கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து அந்த தீபத்தை 3 முறை வலம் வர வேண்டும். அந்த விளக்க 3 முறை வலம் வந்து அந்த தீபத்தின் சுடரொளியில் அன்னை வராகி தேவியின் தரிசனத்தை பார்க்க வேண்டும். அவ்வாறு தரிசனம் பார்த்து கொண்டே ஓம் வராகி தேவியே போற்றி என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை ஒரு 21 முறை சொல்லுங்க. அவ்வாறு 21 முறை சொல்லி அன்னை வராகி தேவியை மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். வளர்பிறை பஞ்சமி தீபம் மிக மிக எளிமையாக சொல்லியிருக்கேன். அவ்வாறு வழிபாடு முடித்ததும் அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், மற்றவர்களுக்கு தரலாம். அந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் எரியட்டும். அதன் பிறகு தீபத்தை குளிர வைக்கலாம். இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அன்னை வராகியின் ரூபத்தை அந்த தீபத்தின் சுடரொளியில் நீங்கள் தரிசிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். 1 நிமிட நேரம் அந்த தீபத்தை நீங்கள் உற்று கவனிக்கணும். அன்னையோட ரூபம் நிச்சயமாக அதில் தெரியும். இந்த தீபம் ஏற்றுவதால் என்ன நன்மை அன்பானவர்களே? எதிரிகள் தொல்லை இருக்காது, மன தைரியம் ஏற்படும், எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனைகளும் தீர 48 நாட்கள் தவ வாழ்க்கை மேற்கொள்ள நீங்கள் தயாரா? அதை போல உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருட்களை எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லித்தரும் வாஸ்து வகுப்புக்கு வாட்ஸ்அப் மூலமாக வாஸ்து வகுப்பு எடுக்க போகிறோம். அந்த வாஸ்து வகுப்பில் சேர நீங்கள் தயாரா? எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வகுப்புகள் பற்றிய விளக்கத்தை தருகின்றேன். இவை அனைத்தும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ளலாம். மேலும் குரு பெயர்ச்சி 2024 முன்னிட்டு 7 ராசிக்காரர்களுக்காக பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. பரிகார ஹோமத்தில் வைத்து பரிகார ரட்சை வழங்கப்பட உள்ளது. முன்பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.